ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என்னடா என்னத்தையும் போட்டு கிண்டிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோ பார்க்க போகிறதில்ல, ஹேர் சம்மந்தமான ஒரு ஹேர் ஆயில் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஹேர் ஆயிலு. இதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன பொருள்ன்றதை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துளசி, செம்பருத்தி இலை, கொய்யா இலை, அப்புறம் கரிசலாங்கண்ணி கீரை, குப்பைமேனி தழை, கருவேப்பிலை, வேப்பிலை, முருங்கைக்கீரை, கத்தாழை, ஒரு பெரிய கத்தாழை ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வெத்தலை வந்து சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வெத்தலை, இந்த கற்பூரவள்ளி இதெல்லாம் சேர்க்குறோம். மருதாணி மட்டும் எனக்கு கொஞ்சமாக கிடச்சிச்சு, அதனால் மருதாணி பொடி வாங்கியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம வாசனைக்காக மறிக்கொழுந்து சேர்த்துருக்கோம். பன்னீர் ரோஸு இன்னும் இருக்குது, அருகம்புல், நெல்லிக்காய், மேம்பாலப்பட்டை, வெங்காயம், பூண்டு, மிளகு, இதெல்லாம் வந்து மிளகு எதுக்கு சேர்க்குறோம் பார்த்திங்கன்னா சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இதெல்லாம் சேர்க்குறோம். அதிமதுரம் இதெல்லாம் சேர்க்கும்போது நம்ம ஹேர் ஆயில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக அடர்த்தியாக வளரும். உங்களுக்கு நல்லா கருன்னு வளரும். இது வந்து ஜடாமுடியும்பாங்க. இது வந்து ரொம்ப செடி வந்து ரொம்ப நீளமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம முடி நல்லா ஸ்ட்ராங்காக அதே மாதிரி நீளமாக வளரும். பெண்களுக்கு பொதுவாக முடி நீளமாக இருந்தால் தானே ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சாலும் எடுத்துக்கலாம், இல்லை காஞ்ச பூவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஆவாரம்பூ, மகிழம்பூ, வெந்தயம் சேர்க்கும்போது நம்ம உடம்புல உள்ள ஹீட்டெல்லாம் நல்லா குறைச்சி விடும். நம்ம ஹீட்டில் அதாவது பார்த்திங்கன்னா ஹீட் அதிகமாக இருக்க போய் தான் நம்மளுக்கு வந்து முடி கொட்டுற பிரச்சனை நிறையா இருக்கும். வெட்டி வேறு, கருஞ்சீரகம், ஆளுவிதை, பாதாம், ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம சேர்க்கும்போது நம்ம உடம்புல உள்ள இந்த ஹீட்டும் குறையும். அதே மாதிரி டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்காது. சின்ன அந்த ஒரு சில பேத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பூச்சி வெடிப்பு மாதிரி முடியில் நிறையா இருக்கும். அப்புறம் பேன் தொல்லை நிறையா இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் இருக்காது. மண்டையில் அழுக்கு நிறையா இருந்தாலும் உங்களுக்கு அந்த பொடுகு பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் சில ஐட்டங்கள்லாம் கிடைக்கல, அதனால அதை வந்து நம்ம வந்து பொடியாக எடுத்து வச்சுருக்குறோம். கரிசலாங்கண்ணி பொடி, மருதாணி பொடி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி தான் எனக்கு கிடச்சிச்சு, அதனால் வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி வாங்கியாச்சு. இது வந்து திரிப்போலா பொடி, கீழாநெல்லி, இதெல்லாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம ஹேர் ஆயில் பண்ண போதும். இதுக்கு வந்து எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன், நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன், ஆமணக்கு எண்ணெய் எடுத்துருக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் நம்ம சேர்க்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட்டு நம்மளுக்கு கண்கூட அவங்களுக்கு கிடைக்கும். எண்ணி ஒரே வாரத்தில் உங்களுக்கு முடி வந்து ஸ்ட்ராப் ஆகும். அதே மாதிரி இழந்த முடிகளை வந்து நீங்கள் புது முடி உருவாகும், நல்லா அடர்த்தியாக உருவாகும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் சொட்டை இருக்கும். ஸோ அந்த இடத்துலலாம் வந்து நம்ம ஹேர் ஆயில் நல்லா வந்து மசாஜ் பண்ணி தேய்க்க வந்து என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா புது முடி வந்து உங்களுக்கு உருவாகும், நல்லா வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி அந்த அரிப்புத்தன்மை இருக்காது. ஒரு சில பார்த்திங்கன்னா சொரிஞ்சிட்டே இருப்பாங்க மண்டையை. ஸோ அந்த அரிப்புத்தன்மை இருக்காது, நல்லா வந்து குளிர்ச்சியாகும். கண்ணுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். அதேமாதிரி நம்ம மைண்ட் என்ன பார்த்தா கொஞ்சம் டென்ஷனாகவே இருப்போம். இதெல்லாம் இந்த ஹேர் ஆயிலெலாம் தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் பாதாம் பருப்பை அரைச்சி வச்சுக்கிறேன். இதில் வந்து
ரெண்டுலேருந்து 3 பொருளை தான் நம்ம அரைக்க போகிறோம். தண்ணி இல்லாத ஒரு இதை சேர்த்து அரைச்சிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காவும் நம்ம வெங்காயமும் நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தண்ணின்னு எதுவுமே ஊற்றாமல். இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இதில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க ஆயிலை சேர்த்துக்கிறோம். தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெயும் ஊற்றிடுங்க. ஆமணக்கு எண்ணெய் வந்து லாஸ்ட்டாக இறக்க போகும்போது தான் ஊற்றணும் உங்களுக்கு. அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு, தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. செக்கில் ஆட்டின எண்ணெய் வாங்கிக்கோங்க. நல்லெண்ணெயும் சரி, ஆமணக்கு எண்ணெயாக இருந்தாலும் சரி, தேங்காய் எண்ணெயாக இருந்தாலும் சரி, அது இன்னும் வந்து நம்மளுக்கு ரிசல்ட்டு நல்லா தரும் உங்களுக்கு. அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கொதிக்க ஒன்றுன்னு கிடையாது. கொஞ்சம் ஹீட் ஆனோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயம், கருஞ்சீரகம், மிளகு, பூண்டு, கருஞ்சீரகம் சேர்த்தாச்சு, வெந்தயம் சேர்த்தாச்சு, ஆளு விதை. இந்த ஆளு விதைலாம் பார்த்திங்கன்னா முடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ஒவ்வொன்றா வந்து நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடுவோம். மிளகெல்லாம் வந்து எதுக்கு சேர்க்குறோன்னு நினச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து சளி பிடிக்காமல் இருக்கும். அதே மாதிரி பொடுகு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த பொடுகு வந்து அடுத்து வராமையும் உங்களுக்கு இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம வந்து மிளகு சேர்க்குறோம். அடுத்து வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தா அந்த பாதாம் பருப்பு இதையும் சேர்த்துக்குருவோம். பூண்டு இதெல்லாம் சேர்த்தாச்சு. பூண்டு சேர்க்கும்போது நல்ல ஒரு ரத்த ஓட்டத்துக்கு நல்லா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. இப்போ பாதாம் வந்து சேர்த்துருக்குது. பாதாம் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே பெனிஃபிட் தான். ஃபேஸ்லேருந்து எல்லாத்துக்குமே உங்களுக்கு இது தேய்க்க ஆரம்பித்தோம்னா நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு. இது நம்ம ஹேருக்கும் யூஸ் பண்ணும்போது நல்லா வந்து முடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள் எண்ணெயே வந்து ஒரு கலராக இருக்குது. இன்னும் வந்து நம்ம எல்லா பொருளும் சேர்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த கத்தாழை நீங்கள் அரைச்சும் போடலாம், அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி கட் பண்ணியும் போடலாம். இதுக்கடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த வெங்காயம், நெல்லிக்காய் இதையும் சேர்த்துக்கிறோம். அந்த நெல்லிக்காயும் நம்மளுக்கு சின்ன வெங்காயம் சேர்ந்தாச்சுன்னு ஒரு லைட் பிங்க் கலர் மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் போட்டிங்கன்னா படப்படன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் லைட்டாக ஹீட் ஆனோடனே நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்க்க ஆரம்பித்தோம்னா நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள் அருகம்புல் நம்ம சேர்க்குறோம். அருகம்புல்லும் அதே மாதிரி நல்லா வந்து உங்களுக்கு இந்த ட்ராண்ட்ரஃப் வரவிடாமல் பார்த்துக்குறோம். அடுத்தடுத்து அதே மாதிரி முடி நல்லா ஸ்ட்ராங்காக வளரும். மகிழம்பூவும் அதே மாதிரி தான் நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும். அதே மாதிரி முடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ரோஜாப்பூ உங்களுக்கு சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும், நல்லா முடி வந்து ஷைனிங்காகவும் இருக்கும். இதுக்கடுத்து நம்ம இருக்கிற பொருளெல்லாம் சேர்த்துருவோம். கருவேப்பிலை உங்களுக்கு முடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா அடர்த்தியாக இருக்கும், கருன்னு ஆக்க விடும் உங்களுக்கு. அதே மாதிரி தான் பொன்னாங்கண்ணி கீரையும் உங்களுக்கு. போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கப்புறம் வந்து நம்ம அடுப்பு வந்து மீடியமாக வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற பொருள் எல்லாத்தையும் நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா இப்படி இருக்கிற பச்சை பசைன்னு இருக்கிற பொருள் பூரா அடுத்து நம்ம எண்ணெயில் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் நம்ம கொதிக்க விடும்போது ஃபுல்லாக உங்களுக்கு வெந்து முள்ள மொறுன்னு இருக்கும். இப்போ வந்து வேப்பிலை, துளசி இலை, செம்பருத்தி இலை, கொய்யா இலை எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்துக்கிடுவோம். மறிக்குழந்து
குப்பைமேனி தழை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து இதை வந்து நல்லா வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும் உங்களுக்கு. மஞ்சள் கரிசலாங்கண்ணி இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். முருங்கைக்கீரை அதே மாதிரி முருங்கைக்கீரையும் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையில் இரும்புச்சத்து இருக்குது. நல்ல ஒரு முடிக்கு தேவையான ஊட்டச்சத்து உங்களுக்கு கிடைக்கும். முடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. நம்ம எவ்வளோ தான் அதாவது இப்போ கொஞ்சம் பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா முடி ஸ்ட்ராங் இருக்காது. இப்படி இழுத்தோம்னா அப்படி லைட்டாக நம்ம கையோடைய முடி வந்துடும். கற்பூரவள்ளி இலை, அதுக்கடுத்து வெத்தலை இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சளி பிடிக்காமல், அதாவது பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு எதாவது லைட்டாக கூலிங் சேர்த்தோடனே சளி பிடிக்க ஆரம்பிச்சிரும்பாங்க. நம்ம இந்த மாதிரி பொருள் சேர்த்துருக்கனால சளி பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கு தான் இந்த மாதிரி பொருள்லாம் கொஞ்சம் நம்ம சேர்க்குறோம். அதே மாதிரி வெத்தலை வந்து சேர்க்கும்போது பொடுகு பிரச்சனையும் சரி செஞ்சிடும். அடுத்து வராமல் அதை பார்த்துக்கிறோம் உங்களுக்கு. ஆவாரம்பூ, செம்பருத்திப்பூ. செம்பருத்திப்பூ உங்களுக்கு வந்து முடி வந்து நல்லா ஷைனிங் ஆக்கும். அதே மாதிரி நம்ம முடியை வந்து நல்லா கருக்கருன்னு ஆக்கி விடும். நல்லா ஸ்ட்ராங்காக அடர்த்தியாக வளர்கிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ இதெல்லாம் வந்து பாருங்கள் எண்ணெயே தெரியாத அளவுக்கு மொத்தமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஜடாமுடியும் இதை போட்டுக்கிடுவோம். இது வந்து நீங்கள் போட்டிங்கன்னா முடி வந்து ஜடாமுடி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அடர்த்தியாக வளரவங்களுக்கு, அதேமாதிரி நீளமாக லென்த்தாக வளரவங்களுக்கு இதெல்லாம் சேர்க்கும்போது அதிமதுரம் இதெல்லாம் சேர்க்கும்போது முடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பாருங்கள் எண்ணெய் எந்த கலராக இருக்குதுன்னு. இன்னும் போக போக நம்மளுக்கு இந்த கரிசலாங்கண்ணி பொடி இதெல்லாம் மருதாணி பொடி இதெல்லாம் சேர்க்க சேர்க்க நம்மளுக்கு வந்து எண்ணெய் வந்து இன்னும் கருப்பாயிரும் உங்களுக்கு. இப்போ இருக்கிற பொடி எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. அதே மாதிரி எண்ணெய் வந்து தீஞ்சு போதாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ரொம்ப வந்து அடுப்பை ஹெவியாக வச்சுக்கவும் கூடாது. இல்லை இந்த எண்ணெய் எங்களால் செய்ய முடியாது, நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டாலும் நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம். கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம். இதில் வேணுன்றவங்க நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நல்ல கம கமன்னு வாடை சூப்பராக இருக்கும் இந்த எண்ணெய் உங்களுக்கு. ஏன்னா நம்ம சேர்த்துருக்க மூலிகை பொருள் அந்த மாதிரி. இது யார் வேணாலும் தேய்க்கலாம் உங்களுக்கு. ஒரு வயசு குழந்தைலேருந்து எல்லா பேருமே, ஆண்கள் பெண்கள் 2 பேருமே தேய்க்கலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னென்னமோ யூஸ் பண்ணியிருப்பீங்க, எந்தெந்த ஹேர் ஆயிலும் யூஸ் பண்ணியிருப்பீங்க, எங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கலன்றங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஹேர் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எண்ணி ஒரே வாரத்துலேருந்து 10 நாளில் உங்களுக்கு ரிசல்ட்டு கண்கூட கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த ஹேர் ஆயில் தேய்க்கும்போது நம்ம உடம்புல உள்ள ஹீட்டு வந்து உங்களுக்கு கம்மியாயிரும். நல்லா வந்து நல்லா வந்து உடம்பு வந்து கூலிங்காக வச்சுருக்கோம். கூலிங்காக இருந்தாலே நம்மளுக்கு வந்து முடி கொட்டாது, ட்ராண்டஃப் வராது. நீங்கள் கேட்கலாம், நாங்கள் கூலிங்காக இருக்கிறவங்க இதை தேய்ச்சா ரொம்ப இதாகுமாம்னு. அப்படிலாம் கிடையாது. இப்போ வந்து நம்ம வெட்டி வேர் சேர்த்துக்கலாம். கூலிங்காக இருக்கிறவங்களுக்கு இந்த எண்ணெய் தேய்க்கும் போது நல்லா வந்து பெனிஃபிட் நல்லா கிடைக்கும். அதாவது ரொம்ப ஹீட்டு ஏற விடாமையும் ரொம்ப கூலிங் ஆகாமையும் நார்மலாக உங்களுக்கு வச்சுருக்கோம். உங்களுக்கு எந்த டென்ஷனும் இல்லாமல் நல்லா உடம்பு வந்து கூலிங்காகவும், அதே மாதிரி கண்ணு வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். இது மேம்பாலம் பட்டை சேர்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செல்லேருந்து எல்லாமே அதிகமாக பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது கண் எரிச்சலாக இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் தேய்க்கும்போது பார்த்திங்கன்னா அதெல்லாம் இருக்கவே இருக்காது. நல்ல கூலிங்காக இருக்கும் உங்களுக்கு. இது நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் இந்த வீடியோவே நான் போடுறேன். என் பொண்ணுக்கெல்லாம் முடி கொஞ்சம் நீளமாக தான் இருக்கும், ஆனால் முடி கொட்டிக்கிட்டே இருக்கும். சீவனம்னா சிக்குலேருந்து எல்லாமே அவ்வளோ முடி வளரும். இப்போ அந்த சிக்கும் விழுகிறது கிடையாது, அதே மாதிரி முடியும் விழுகிற கிடையாது. முடி நல்லா ஸ்ட்ராங்காகவும், கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி முடி இல்லாமல் இருந்துச்சு, இப்போ நல்லா முன்னாடிலாம் முடி வளர்ந்துருச்சு. அதனால தான் இந்த எண்ணெயை நான் உங்களுக்கு மறுபடியும் காட்டுறேன். இப்போ நம்ம எல்லாமே நல்லா ரெடி பண்ணிட்டோம். இப்போ கடைசியாக வந்து ஆமணக்கு எண்ணெயை இதோட சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அந்த ஹீட்லேயே வந்து நம்மளுக்கு அந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிரும்.
இது வந்து ஒரு நாள் நைட் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டினீங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள் எண்ணெய் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்ல வாசனையாகவும் இருக்குது. இதை நல்லா ஆற விட்டுறணும். ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம அதுக்கடுத்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா சூப்பரான ஹேர் ஆயில் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 43 வகையான ஹேர் ஆயில் இது உங்களுக்கு. இது சளி பிடிக்காது. இது யார் வேணாலும் தேய்க்கலாம். அந்தளவுக்கு ரிசல்ட்டு தரும். இளநரை உள்ள பிரச்சனையும் தீர்த்து விடும். இது பாருங்கள் என் பொண்ணுக்கு எவ்வளோ நீளமாக இருக்குதுன்னு பாருங்கள். முடி அதே மாதிரி நல்லா கருகருன்னு இருக்கும். முடி நல்லா அடர்த்தியாகவும் இருக்கும் உங்களுக்கு. முடி நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் உங்களுக்கு. நம்ம குளிச்சுட்டு வந்தாலும் சரி நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும். சிக்கு அதிகமாக விழுகவே விழுகாது. அதே மாதிரி பெயின் தொல்லை இருக்கவே இருக்காது. பொடுகு பிரச்சனையும் இருக்காது. நம்ம இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ண நல்ல ஒரு பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ரத்த ஓட்டத்தையும் நல்லா சீராக்கி வைக்கும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு சூப்பரான ரிசல்ட்டு தந்தனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். எங்களுக்கு செய்ய முடியாது, நீங்கள் செஞ்சு தரீங்களானாலும் நாங்கள் செஞ்சு தரோம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் இந்த ஹேர் ஆயிலு. இது பெரியவங்கள்லேருந்து சின்னவங்கலேருந்து எல்லா பேருமே தேய்க்கலாம். அந்தளவுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். 40-50 வயசு ஆனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தேய்க்கலாம். தேய்ச்சோன்னா உங்களுக்கு அந்த வெள்ளை முடி பூரா கருப்பு முடியாக மாறிடும் உங்களுக்கு. நீங்கள் டை அடிக்கிறீங்கன்னா டை அடிக்க தேவையே இல்லை. நம்ம ஹேர் ஆயில் ஒன்றே போதும் உங்களுக்கு. அந்தளவுக்கு சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கைகால் பிரச்சனை, மூட்டி வலி இதெல்லாம் இருந்துச்சுனாலும் நீங்கள் நைட் படுக்க போகும்போது இந்த லைட்டாக 2 சொட்டுலேருந்து 3 சொட்டு நீங்கள் கைகாலை தேய்ச்சிட்டு படுங்க. உங்களுக்கு உடம்பு சொடக்கு எடுத்த மாதிரி இருக்கும். எல்லாத்துக்குமே நம்ம ஹேர் ஆயில் சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வேணுன்றவங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயிலெலாம் சொல்கிறோம். இப்போ நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் வரைக்கும் நம்ம ஹேர் ஆயில் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் இதில் ஒன்றுமே செய்ய வேணாம், டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தலை குளிக்க போகிறக்கு நாளும் கூட சரி, இல்லை 1/2 ஹவருக்கு முன்னாடி நீங்கள் இதை தேய்ச்சிட்டு குளித்தாலும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வேணுன்றவங்க மெசேஜ் பண்ணுங்கள்.